ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் ஏரியாவில் உட்கார வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எஃப்ஜேயை கூப்பிட்டு நீங்கள் எப்போனா கோவப்பட்டா பரவாயில்ல, எப்போ கோவப்பட்டே இருந்தால் அதுக்கு மரியாதையே இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்தது வந்துட்டு கானா வினோத்துக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம், இது எப்படியாப்பட்ட நாடகம் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன்னா இதை வச்சு நீங்கள் வந்துட்டு காமெடியாக நல்லா பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணல, எனக்கு வந்துட்டு சாண்டி எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி நல்லா காமெடியாக நல்லா இருக்கணும், நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து திவ்யா கிட்டே நல்ல விதமாகவே பேசுகிறாரு. சூப்பராக திவ்யா அமித் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு கூட்டத்தில் எங்கேயும் தொலைஞ்சு போயிட்டீங்க, தயவு செஞ்சு மீன் வாங்க, ஒரு வேளை ஜெயிச்சு கப்பு இது பண்ணால் கப்பு என்ன எங்கேயா விட்டுட்டு போவீங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்களா, அந்த மாதிரி தான் நல்லபடியாக பண்ணுங்கள் பர்ஃபாமன்ஸுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே ரெண்டு ராஜ்யத்தோட ராஜாங்களையும் மாற்றிடுறாங்க. ஒரு பக்கம் விக்ரமையும் இன்னொரு பக்கம் பார்வையும் மாற்றி விட்டுடுறாங்க. செம்ம இதுவாக இருக்குது. பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், நீங்கள் உங்களோட சேர்ந்து நானும் வந்துட்டு விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் வினோத் ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அவர் அழுவிட்டோம், அப்போ தான் வந்துட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸ் அடுத்தது இம்ப்ரூவ் ஆகுன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. செம்மையாக வந்துட்டு போயிட்டுருக்குதுங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மக்களே.